السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 255. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 255ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுர் ரஜா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 255ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது சொர்க்கம் நரகத்தை அவசியமாக்கும் விஷயம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்காக ஒரு கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அருகாமையில வந்தாங்க. ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு அரபி வந்தாரு. அப்போ வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை அறிவித்து தாருங்க. அது என்ன விஷயம்னா, சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவசியமாக்கக்கூடிய 2 விஷயங்கள் என்ன என்பதை நீங்கள் எனக்கு அறிவித்து தாங்க. எனக்கு ஒரு 2 விஷயம் வேணும் யா ரசூலல்லாஹ். அந்த 2 விஷயமும் சுவனத்தையும் நரகத்தையும் அவசியமாக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு 2 விஷயம் எனக்கு நீங்க சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒருவர் அல்லாஹ்விற்கு அவர் எதையும் தன்னுடைய வாழ்க்கையில் இணை வைக்காமல் இருந்து, ஷிர்க் செய்யாமல் இருந்து அவர் மரணித்து விட்டால் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒருத்தவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஷிர்க்கே செய்யாம, அல்லாஹ்விற்கு எதை கொண்டும் இணை வைக்காமல், அல்லாஹை மாத்திரம் தொழுது அல்லாஹை மாத்திரம் வணங்கி அவர் மரணித்து விட்டால்னு சொன்னா அவர் சுனத்தில் நுழையக்கூடியவராக இருப்பார். இது முதல் விஷயம். இரண்டாவதாக, இன்னும் ஒருவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை இணை வைத்தவராக, ஷிர்க் வைத்தவராக அந்த நிலையில் அவர் இறந்து விட்டால் என்று சொன்னால், வாழ்க்கையில ஷிர்க் செஞ்சு அல்லாஹ்விற்கு இணை வைத்து மற்ற எல்லா கடவுளையும் அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்கி அப்படி இணை வைத்து அவர் மரணித்துட்டார்னு சொன்னா அவர் நரகத்தில் நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருவார்கள். அப்போ இதுதான் இந்த முதல் ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய கருத்தாக இது இருக்கின்றது. இப்போ அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸு, முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவின் செய்தி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் ஒட்டகத்தில் போறாங்க. ஒட்டகத்தினுடைய அந்த முன்பகுதியில ஃப்ரண்ட் சைட்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு பின்னால் பேக் சைட்ல அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்போ அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஆதே என்பதாக சொல்லி அழைத்தார்கள். அப்பொழுது அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ், நான் இங்கதான் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பணிவிடை செய்ய தான் நான் காத்துட்டு இருக்கேன் யா ரசூலல்லாஹ் என்று அவர் சொன்னார்.
திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதே என்பதாக இரண்டாவது முறை அழைத்தார்கள். அதற்கும் லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ் என்று அவர் சொன்னார். மூன்றாவது முறையும் முஆதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டார்கள். அதற்கும் லப்பைக் யா ரசூலல்லாஹி வ சஅதைக் என்று மூன்றாவது முறையும் அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு அடியான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு ஏகனும் இல்லை, எந்த ஒரு நாயனும் இல்லை, இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதராகவும் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சாட்சி கூறினார் என்று சொன்னால், எத்தகைய நிலையில சிதுகம் மின் கல்பிஹி, தன்னுடைய உள்ளத்தில் இருந்தும் உண்மைப்படுத்தும் விதமாக, வாயால மொழிவது மாத்திரம் கிடையாது, யாருக்காகவும் சொல்லுவது மாத்திரம் கிடையாது, அந்த உள்ளத்தால் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த மனசார அவர் சொல்கிறார் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதாக அவர் சொன்னால் என்று சொன்னால், அவருக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். அப்ப அந்த நபருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுவான், நரகமே இவருக்கு ஹராமாகி விடும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு தரக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன இந்த செய்தியை நான் மக்களுக்கு சொல்லி தரட்டுமா? நான் மக்களுக்கு இதை சொன்னேன்னு சொன்னா, அவங்கள்ட்ட அறிவிச்சேன்னு சொன்னா மக்கள் சந்தோஷம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க, மக்கள் அவர்கள் சுப செய்தி பெறக்கூடியவர்களாக இருப்பார்களே என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன்னா மக்களிடத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை அறிவித்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் அந்த விஷயத்தில் அவர்கள் பொடுபோக்காகி விடுவார்கள். அப்போ அல்லாஹ்வை நம்ம பெருசா நற்செயல் ஒன்றும் செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அந்த நரகத்தினுடைய அந்த விடுதலையெல்லாம் வாங்க தேவையில்லை. சாதாரணமா ஒரு அல்லா இலாஹ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த கலிமாவை மனசார சொன்னா மாத்திரம் போதுமே, நம்ம தப்பிச்சிடலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்துல, அப்படி ஒரு பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த மக்கள் ஆகிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொன்ன பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் சொல்லவில்லை. இதுவரையிலும் அவங்க மௌத்தினுடைய சமயம் வரையிலும் சொல்லல. அவங்க மரணத்தினுடைய அந்த சமயத்தில் அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இதை அறிவித்தார்கள். இதன் காரணமாக அவர்கள் பயந்தவர்களாக இதை அறிவித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த கல்விய, இந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த உலக மக்களுக்கு சொல்லாமலேயே நம்ம இந்த உலகத்தை பிரிஞ்சுட்டோம்னு சொன்னா, இந்த விஷயத்தை மறைத்த ஒரு குற்றம் என்பது என் மீது வந்துவிடுமே, அத்தகைய ஒரு நிலையில் நான் ஆகிவிடக் கூடாது, அத்தகைய நிலைமையில ஆகக்கூடாதே என்று சொல்லி பயந்தவர்களாக அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அப்பொழுது சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை தன்னுடைய மரண தருவாயில் மக்களுக்கு சொன்னார்கள் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க. அப்ப இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம் இன்றைய பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இதற்கான செய்திகள், இதற்கான தர்ஜிமாக்கள், கூடுதல் விளக்கங்களை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 414வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 414வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் ஜாபிரின் ரதியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال, அந்த ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஜாஅ அஅராபிய்யுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் ஒரு கிராமவாசி வந்தார். கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருகாமையில வந்தாங்க. ஃபகால, அப்பொழுது அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மல் மூஜிபதானி, வாஜிபாக்கக்கூடிய 2 காரியம் என்ன என்று கேட்டார். இப்ப என்ன வாஜிபாக்கக்கூடிய 2 காரியம்னா,
சுவனத்தையும் நரகத்தையும் வாஜிபாகக்கூடிய அவசியமாக்கக்கூடிய 2 விஷயங்கள் என்ன? இந்த 2 விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லித்தாங்க என்று அவர் கேட்டார். அப்பொழுது ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஒருவர் மாத்தலா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன், அல்லாஹ்வை கொண்டு எந்த விஷயத்திலும் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், தஹலல் ஜன்னத, சுவனத்தில் அவர் நுழைந்து விடுவார். அப்போ ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஷிருக்கே செய்தது கிடையாது, அல்லாஹ்விற்கு இணை வைத்ததே கிடையாது. அப்படி அல்லாஹ்விற்கு எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் இணை வைக்காமல் அவர் மரணிப்பார் என்று சொன்னால், அவர் மரணித்தவுடன் அவர் சுவனத்தில் நுழையக்கூடியவராக இருப்பார், அவர் சுவனத்தில் நுழைந்து விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வமன் மாத்த, இன்னும் யார் மரணித்து விட்டாரோ, யுஷ்ரிகு பிஹி ஷைஅன், அல்லாஹ்வை கொண்டு ஒரு விஷயத்தை ஷிர்க் வைத்தவராக இணை வைத்தவராக யார் மரணித்து விட்டாரோ, தஹலன் நார, நரகத்தில் அவர் நுழைந்து விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில ஷிர்க் செய்யாம இணை வைக்காமல் ஒருத்தர் மரணிச்சுட்டா அவர் ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போவாரு. அதுவே தன்னுடைய வாழ்க்கையில ஷிர்க் செய்து அல்லாஹ் அவருக்கு இணை வைத்து அப்படி வாழ்ந்து மரணித்தவர் நரகத்திற்கு செல்லக்கூடியவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இதுதான் 414வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை கத்து தராங்க. ஒண்ணு, தன்னுடைய வாழ்க்கையில் ஷிர்க் வைத்தவன் இணை வைத்தவன் மரணித்து விட்டால் அவன் சுவனத்தில் நுழைவான். ஷிர்க் வைக்காதவன், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஷிர்க் வைக்காமல் அவர் மரணித்து விட்டால் என்று சொன்னால் அவர் சுவனத்தில் நுழைவார். அதுவே ஷிர்க் செய்து அல்லாஹ்வுக்கு இணை செய்து வாழ்ந்தவன், அப்படி அவன் மரணித்து விட்டால் அவர் நரகத்தில் நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இதுல இருந்து என்ன விஷயம் விளங்குதுன்னா, அப்ப முதலாவதாக அல்லாஹ் இந்த உலகத்தில் சொன்னானா இல்லையா, அல்லாஹ் திருமறையில் சொல்லுவானா இல்லையா, ஷிர்க்கை தவிர மத்த ஏனைய எத்தனை பாவமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அதை மன்னிக்கக்கூடிய, அதை அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த ஷிர்க்கை தவிர அல்லாஹு தஆலா மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் என்று திருமறையிலே கூறி காட்டுகிறான். அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி ஷிர்க் செய்யாம இணை வைக்காம தன்னுடைய வாழ்க்கையில இருந்துட்டு அப்படி நல்லபடியாக மௌத்தாயிட்டன்னு சொன்னா கூட அல்லாஹு தஆலா சுவனத்தில் அவனை நுழைவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு கருத்தை சொன்னாங்க இல்லையா. அப்போ அதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, உலகத்தில் பெரிய நன்மை ஒன்றும் செய்யல. இந்த நபர் இருக்கானே, தன்னுடைய வாழ்க்கையில ஷிர்க் மாத்திரம் செய்தது கிடையாது, மற்றபடி பாவங்கள்லாம் செய்திருக்கிறான். பாவங்கள் செய்து அவன் நன்மைகள் குறைவாக தான் செஞ்சிருக்கிறான், அதிகமான பாவங்கள்லாம் செஞ்சிருக்கிறான், ஆனா அவன் ஷிர்க் செய்யல. அப்படி இருக்கக்கூடிய அவனுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அவனுக்கு எதுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தை கொடுக்கிறான்னு சொன்னா, இதுதான் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய ரஜாவாக இருக்கின்றது. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அத்தகைய பெரிய பெரிய பாவம் செய்தவனையும் மன்னிப்பவன் அல்லாஹு தஆலா என்பதை இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தராங்க. இப்போ அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒருத்தவனை மன்னிக்கணும் முடிவு பண்ணா மன்னித்து அவனுக்கு சுவனத்தையே தரக்கூடியவனாக இருப்பான். அப்போ அல்லாஹின் மீது நீங்கள் ரஜா வையுங்கள், அல்லாஹின் மீது நீங்கள் ஆதரவு வையுங்கள். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மன்னிப்பு தன்மையாலும் இரக்க குணத்தாலும் பல பேர்களை மன்னித்து அவர்களை சுவனத்தில் அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கின்றது. அல்லாஹ் அதை செய்யக்கூடியவனாக தான் இருக்கிறான். அதனால அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நம்பிக்கையை கைவிட்டு விடாதீங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற மாட்டான். நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டோம், உலகத்துல எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டோம், அல்லாஹ் நம்மளை காப்பாத்தாம நரகத்தெல்லாம் கண்டிப்பா போடுவான். அல்லாஹ்வுக்கு இறக்கமே கிடையாது, நம்மளை தண்டிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப அல்லாஹ் நம்மளை நம்ம 1000 தான் இருந்தாலும் அல்லாஹுடைய அடியார நம்ம பாவம் செஞ்சிருக்கோம் தான், அந்த பாவத்திற்கு நம்ம தௌபா செய்வோம், அல்லாஹ் கண்டிப்பா என்னை மன்னிப்பான். அந்த நம்பிக்கை வரணும். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் திருமறையில இரக்கம் காட்டக்கூடியவன், கஃபூர் ரஹீம் என்பதாக சொல்லி இருக்கிறான். மன்னிக்க கூடியவனாகவும்
இரக்கம் காட்டக்கூடியவனா இருக்கிற அந்த ரப்பு நான் செய்த இந்த பாவத்தை முழுமையாக மன்னிப்பான். எனக்கு கருணை காட்டி என்னுடைய பாவத்தை முழுமையாக மன்னித்து எனக்கும் சுவனத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கும். அல்லாஹ் செய்யக்கூடியவன் தான், அல்லாஹ் எனக்காக கண்டிப்பாக செய்வான் என்று அல்லாஹின் மீது நீ ஆதரவு கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது 414வது ஹதீஸ். அடுத்தபடியாக 415வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், முஆதுன் இன்னும் முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், எத்தகையவர்கள் அவர்கள், ரதீஃபுஹு அலர் ரஹலி, அந்த ஒட்டகத்தினுடைய அந்த சேடத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் ஒட்டகத்துல போறாங்க. இப்ப அந்த ஒட்டகத்துல போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி, அவங்களுக்கு பேக்ல முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. அப்போ அந்த சமயத்துல கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா முஆது, முஆதே என்பதாக கூப்பிட்டார்கள். கால அப்பொழுது முஆத் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ சஅதைக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் அழைப்பிற்கு பதிலுக்கு மேல் பதில் அளிக்கிறேன், இன்னும் உங்கள் அழைப்புக்கு பதிலளிப்பதின் மூலம் நர்பாக்கியத்தை தேடுகிறேன் என்று அவர் சொன்னார். அப்ப கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா முஆது, முஆதே என்று மீண்டும் அழைத்தார்கள். அப்பொழுது கால முஆத் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லப்பைக யா ரசூலல்லாஹி வ சஅதைக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் அழைப்புக்கு பதிலுக்கு மேல் பதிலளிக்கிறேன், இன்னும் உங்கள் அழைப்பிற்கு பதிலளிப்பதன் மூலம் நர்பாக்கியத்தை தேடுகிறேன் என்று அவர் மீண்டும் சொன்னார். அப்பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யா முஆது, முஆதே என்பதாக மீண்டும் மூன்றாவது முறையாக அழைத்தார்கள். அப்பொழுது கால அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், லப்பைக யா ரசூலல்லாஹி வ சஅதைக் தலாசன், மூன்று முறை அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் அழைப்புக்கு பதிலுக்கு மேல் பதிலளிக்கிறேன், இன்னும் உங்கள் அழைப்பிற்கு பதிலளிப்பதன் மூலம் நர்பாக்கியத்தை தேடுகிறேன் என்று மூன்று முறை அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. அப்ப மூணு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கேட்டார்கள். அப்போ அதற்கு அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் எந்த ஒரு சடைவும் இல்லாம மூன்று முறையும் லப்பைக வ சஅதைக யா ரசூலல்லாஹ் என்பதாக மீண்டும் மீண்டும் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மாமின் ஆபிதின், ஒரு அடியாரிலிருந்தும் இல்லை, யஷ்ஹது சாட்சி கூறுபவனாக, அல்லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹுவை தவிர எந்த ஒரு நாயனும் இல்லை, எந்த ஒரு ஏகனும் இல்லை என்பதை சாட்சி கூறும் ஒரு அடியானில் இருந்தும் இல்லை, வஅன்ன முஹம்மதன், இன்னும் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்துஹு, அல்லாஹுடைய அடியாராகவும், ரசூலுஹு என்னும் அல்லாஹுடைய திருத்தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று சாட்சி கூறும்படி ஒரு அடியானில் இருந்தும் இல்லை, சுதகம் மின் கல்பிஹி, தன்னுடைய உள்ளத்தில் இருந்தும் உண்மைப்படுத்தும் விதமாக உண்மையான முறையில் சாட்சி கூறுவானே அத்தகைய அடியாரிலிருந்தும் இல்லை, இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன் நாரி, நரகத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கியே தவிர இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு அடியான் தன்னுடைய வாழ்க்கையில அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் அப்துஹு வ ரசூலுஹு என்பதாக சாட்சி கூறக்கூடிய ஒரு அடியார் இருப்பாரா இல்லையா? அவன் எப்படி சாட்சி கூறான்? சும்மா வாய் வழக்குல கிடையாது. மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க, நம்ம களிமா சொல்லுனா ஏதாச்சும் நமக்கு 1000 களிமா சொல்றதா இருந்தா இந்த ஊர்ல வாழ முடியும்.
இல்ல சும்மா ஒரு களிமா சொல்லி நடிப்போம், நம்ம காஃபிராக இருந்துக்கலாம் அப்படின்னு வாய்மொழியால சொல்லக்கூடிய களிமா கிடையாது. சுதுக்கம் மின் மின் கல்பிஹி என்பதாக சொன்னார்கள். தன்னுடைய உள்ளத்தால உண்மைப்படுத்தும் விதமாக சொல்றார். தன்னுடைய உள்ளத்துல அதை பொருந்தி கொண்டு அதை உண்மைப்படுத்தி மனசார இந்த கலிமாவை சொல்லி ஒருவர் ஷஹாதத் சொல்லக்கூடிய ஒரு அடியார் எத்தகையவர் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவருக்கு நரகத்தை ஹராமாக்கியே தவிர இல்லை. அப்போ அல்லாஹு தஆலா அந்த நபருக்கு நரகத்தை ஹராமாக்கின்றான். நரகத்தை ஹராமாக்கிறான் என்ன விஷயம் விளங்குது? சுவனத்தை வாஜிபாக்கி விடுகிறான் என்பது விளங்குது. இப்ப நரகத்தினுடைய வாடையை கூட இவர் நுகர மாட்டார். நரகத்தினுடைய அந்த வாசலுக்கு அருகாமையில் கூட இவர் அழைத்து செல்லப்பட மாட்டார். அப்போ அந்த நரகத்தை அவருக்கு ஹராமாக்கி விட்டான் அல்லாஹு தஆலா. நரகத்திலிருந்தும் அவரை அல்லாஹு தஆலா பாதுகாத்து விடக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன பொழுது, கால அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹி, அல்லாஹுடைய தூதரே, அஃபலா உஹ்பிரு பிஹன்னாஸ, மக்களுக்கு இந்த செய்தியை பற்றி, இந்த விஷயத்தை கொண்டு நான் செய்தி அறிவிக்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்டார்கள். அறிவித்தால் அப்பொழுது அந்த மக்கள் சந்தோஷம் கொள்வார்களே, அந்த மக்கள் சந்தோஷம் கொள்வார்கள், அவர்கள் சுப செய்தி அடைந்து கொள்வார்களே என்று அவர்கள் கேட்டாங்க. இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயத்தான் ரொம்ப அருமையான விஷயம் யா ரசூலல்லாஹ். இப்படி அல்லா இலாஹ இல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று உண்மைப்படுத்தும் விதமாக ஒருத்தர் சொன்னாலே போதும்ல, அவருக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தையே ஹராமாக்கி விடுவானே. இந்த விஷயத்தை அதனால நான் மக்களுக்கு சொன்னா மக்கள் எல்லாம் இதை அதிகம் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. நான் சொன்னேன்னு சொன்னா மக்கள் இதன் மூலமா சந்தோஷம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. தனக்கும் சுமணம் என்பது வாஜிபாகிவிடும், நரகம் என்பது ஹராமாக்கப்பட்டுவிடும் என்பதை குறித்து அவர்களும் சந்தோஷம் கொள்ளக்கூடியவர்களா இருப்பார்களே என்று அவர்கள் சொன்ன பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதன் அச்செய்தியை நீங்கள் சொல்லும் சமயத்தில் எத்தகிலு, அவர்கள் பொடுபோக்காகி விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்போ இந்த விஷயத்த நீங்க மக்களுக்கு போய் சொன்னீங்கன்னு சொன்னா அவர்கள் அதை இதே நம்பிக்கொண்டு, அதாவது நற்செயல் புரியாமல் அப்படி இருந்து விடுவார்கள். ஓ சரி, நம்ம அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று மனசால சொன்னா மட்டும் போதும். பெருசா அமல் எதுவும் செய்ய வேணாம். நம்ம அல்லாஹ்ட்ட இருந்து அப்படியே தப்பிச்சிடலாம், நம்ம சுவனத்திற்கு சென்று விடலாம், நரகம் என்பது நமக்கு ஹராமாக்கப்பட்டு விடுமா இல்லையா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக தன்னுடைய அந்த நற்செயலில் ஈடுபடாதவர்களாக ஆகி விடுவார்கள். அல்லாஹ்வை தொல்ல மாட்டாங்க. ஒரு மக்களுக்கெல்லாம் ஒரு அசால்ட் வந்துடும். அதனால் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபடியே அவர்கள் சொல்லாமல் இருந்தார்கள். இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பிறகு ஃபஅக்பர பிஹா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை கொண்டு அறிவித்தார்கள், செய்து அறிவித்தார்கள். இன்த மௌத்திஹி, தன்னுடைய அந்த மரண தருவாயில், மரணத்தினுடைய சமயத்தில் அவர்கள் செய்து அறிவித்தார்கள். தஅஸ்ஸுமன், ஒரு ஹதீஸை மறைத்த பாவம் வந்துவிடுமோ என்று பயந்தவர்களாக தன்னுடைய மௌத்தினுடைய சமயத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த செய்தியை இஹ்பார் செய்தார்கள் என்ற விஷயத்தை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியாக இருக்கு. அப்போ இதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தஅஸ்ஸுமன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதற்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. வகௌலுஹு தஅஸ்ஸுமன், தஅஸ்ஸுமன் என்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொல்லாகிறது, ஹௌஃபம் மினல் இஸ்மி, பாவத்திலிருந்தும் பயந்தவர்களாக, ஃபீ கத்மி ஹாதல் இல்மி, இந்த கல்வியை மறைப்பதனுடைய விஷயத்தில், மறைக்கும் விஷயத்தில் பாவத்திலிருந்து பயந்தவனான நிலையில் என்ற அர்த்தத்திற்கு தஅஸ்ஸுமன் என்பது வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இது ஒரு இல்ம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு இல்ம், ஒரு கல்வியாக இருக்குது இல்லையா? இந்த கல்வியை மறைக்கும் விஷயத்தில் அவங்க பயந்தாங்க. இப்போ இந்த கல்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்த இந்த கல்வியை நம்ம மௌத்துடைய தருவாயில் நம்ம சொல்லலன்னு சொன்னா நம்ம பாவி ஆயிருமே, பாவத்திலிருந்து உள்ளவர்களாக ஆகிறோமே அப்படின்னு இதை அவர்கள் பயந்தவர்களான நிலையில தான் இதை அவர்கள் சொன்னார்கள். நம்ம இதை சொல்லாம போயிட்டா, இதற்கான ஹக்கை நம்ம நிறைவேற்றாம போயிடக்கூடாது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு தான் போகணும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் இல்லையா? அப்போ இந்த ஒரு அர்த்தத்திற்கு தான் தாஸ்துமன் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தராங்க. அப்போ இந்த ஹதீஸு 415வது ஹதீஸாக இது அமைகின்றது. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நரகம் ஹராமாக்கப்படுவதற்கான ஒரு லேசான வழியை சொல்றாங்க. மனசார ஒருவர் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் என்பதாக சாட்சி கூறிவிட்டாலே அவருக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக்கி விடுவான். அவருக்கு சுவனம் என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா? ஒரு லேசான வழியை சொல்லி தந்தாங்க. இதற்கான விஷயம் என்ன? அல்லாஹ் அவ்வளவு இரக்கமுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவ்வளவு மக்களை ஆதரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அல்லாஹின் மீது நீங்கள் ஆதரவு கொள்ளுங்கள். நீங்கள் செய்த சின்ன சின்ன அமலின் காரணமாகவோ அல்லது நீங்கள் மனசார சொன்ன அந்த கலிமாவின் காரணமாகவோ அல்லாஹு தஆலா ஹராமை உங்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சுவனத்தை உங்களுக்கு வாஜிபாக்கி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கின்றது. அதனால் நீங்கள் அல்லாஹ்வை ரஜா வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் மீது நீங்கள் ஆதரவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்ல வருகிறார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம இன்றைய பாடத்தில் இந்த 414வது ஹதீஸும் இந்த 415வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள், தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் என்ற முழு விஷயத்தை பற்றியும் முழுமையாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 416வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.